அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் திருப்பூர் எஸ்பி நாகராஜ். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7845 170 353 7845170353. சரிங்களா? சரி, இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாம் கேட்டீங்கன்னா, குரு நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? என்னது? குரு நல்லவரா கெட்டவராவா? இதெல்லாம் கேணத்தனமா இருக்குது. குரு நல்லவரு, முழுமையான சுபகிரகம். குரு பார்த்தா கோடி நன்மன் ஊருலகத்துக்கே தெரியும். இப்படி அர்த்தமில்லாத கேள்வியா இருக்குது. அறிவு கெட்டதனமா இருக்குது. குரு நல்லவரா கெட்டவராமா? என்னப்பா இது அர்த்தம் இல்லாம பேசிட்டு அப்படின்னு கேட்க தோணும் இல்லைங்களா? ஆனா இப்ப ஜோதிடத்துல 9 கிரகங்கள் இருக்குங்களா? அதுல குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், இவங்க சுபகிரகங்கள், இயற்கை சுபகிரகங்கள் இல்லைங்களா? புதன் தனித்த புதன்னா ஒரு ராசி கட்டத்துல ஒரு பாவகத்துல தனிச்ச புதனா இருக்கு, அவர் சுபகிரகம். அதே மாதிரி சந்திரன், வளர்பிறை சந்திரன் சுபகிரகம். அப்போ குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன் சுபகிரகங்கள், இயற்கை சுபகிரகங்கள். சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது அசுபகிரகங்கள், இயற்கை அசுபகிரகங்கள் இல்லைங்களா? இயற்கை அசுபகிரகங்கள். அதுலயும் குரு பகவானை பொறுத்தளவு எடுத்துட்டோம்னா முதன்மையான சுபகிரகம், முழுமையான சுபகிரகம், பூரணமான சுபகிரகம், பரிபூரணமான சுபகிரகம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட முழுமையான, முதன்மையான, பரிபூரணமான சுபகிரகமான அந்த குரு ஒரு மனிதனை, அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி, ஒரு மனிதனை கெட்டவரும் ஆக்குவார். கெட்டவராக்குவாரா? என்னையா இது? குரு எப்படி கெட்டவராக்குவார் அப்படின்னு ஒரு சிலருக்கு கேட்க தோணும். நீங்க உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு லக்ன கடக லக்னம் வைங்க. கடக லக்னம். இந்த கடக லக்னத்துல குரு பகவான் உட்கார்றார். கடக லக்னத்துல குரு பகவான் இருக்கிறார். அந்த கடக லக்னத்துல உட்காரக்கூடிய, அமரக்கூடிய அந்த குரு பகவான் அந்த ஜாதகர் எப்படிப்பட்டவரை செயல்பட வைப்பார் தெரியுங்களா? பெருந்தன்மையானவரா, கண்ணியமானவரா, நேர்மையானவரா செயல்பட வைப்பார். நேர்மையானவரா செயல்பட வைப்பார். அதே கடகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற குரு அந்த ஜாதகரை பெருந்தன்மையானவரா, கண்ணியமானவரா, நேர்மையானவரா, ஒழுக்கமானவரா செயல்பட வைக்கிற அதே குரு பகவான் துலாம் லக்னத்தில் உட்கார்றாரு. ஒருத்தருக்கு துலாம் லக்னம், ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு துலாம் லக்னம், அங்க உட்கார்றாரு. அந்த ஜாதகர் எப்படி செயல்பட வைப்பாருங்க? சுயநலவாதியா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய கபடதாரியா, வேடதாரியா செயல்பட வைப்பார். அங்க குரு கடகலகணத்தில் உட்காரும் போது அந்த கடகலகணத்துக்காரங்களை நல்லவராக்குறார். இங்க துலாம் லக்னத்தில் உட்காரும் போது அந்த ஜாதகரை கெட்டவராக்குறார். அங்க குரு நல்லவரா இருக்கிற குரு, இங்க குரு கெட்டவராகிறார். இதுக்கு கடகத்தினுடைய அதிபதியான சந்திர பகவான் 15 நாள் தான் அவர் நல்லவர், 15 நாள் அவரு கெட்டவர். சரிங்களா? எப்படி குரு அங்க நல்லவர் இங்க கெட்டவரோ, 15 நாளைக்கு வளர்பறையாக இருக்கிற போது குரு சந்திர பகவான் நல்லவர், தேய்வராக இருக்கும்போது அவர் கெட்டவர் இல்லைங்களா? ஜோதிடத்துக்குள்ள புதஞ்சு கிடக்கிற அந்த விந்தைகள், வியப்புகள் கெட்டவர். அப்போ 15 நாள் நல்லவரா இருந்து 15 நாள் கெட்டவரா இருக்கிற அந்த கடகத்தில் உட்கார குரு அந்த ஜாதகரை கண்ணியமானவராக ஆக்குகிறார். முழுமையான குருவுக்கு இணையான சுபகிரகமான சுக்கிரபகவானோட வீட்டில் உட்காரும்போது, சுபகிரகத்தினுடைய வீட்டில் உட்காரும்போது அந்த ஜாதகரை கபட வேடதாரியாக ஆக்குகிறார், செயல்பட வைக்கிறார். ஏன் அப்படிங்க? அவர்தான் சுபகிரகமாச்சே. குரு பகவான் தான் முழுமையான சுபகிரகமாச்சே. குரு பார்த்தா கோடி நன்மைங்கிற எவ்வளவு பெரிய ஒரு பெருமை அந்த குரு பகவானுக்கு இருக்குது இல்லைங்களா? இதுக்கு காலப்புருஷ தத்துவத்துல மேசம் முதலோட 9ஆம் இட குரு. 9ஆம் பாவம்னா என்னங்க? உயர்வு, கண்ணியம், நேர்மை, ஒழுக்கம், ஆன்மீகம், இறைவன், ஆன்மீக பாவகம். அதனாலதான் குரு கூட 9ல வச்சிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட குரு காலப்புருஷ தத்துவத்துல ஆன்மீக பாவகத்தினுடைய அதிபதியாக வச்சிருக்கிற ஒழுக்கம், நேர்மை, கண்ணியம், நியாயம், தர்மம், இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவை கொண்டு வச்சிருக்கிற குரு பகவான் கடகத்துல நல்லவரா இருக்கிறார், துலாம்ல கெட்டவரா இருக்கிறார். அதனால இதுக்குள்ள என்ன சூட்சம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நுணுக்கம்னு கேட்டீங்கன்னா,
எந்த ஒரு கிரகமும் சுபகிரகமா அசுபகிரகமாங்கிறது முக்கியம் அல்ல. சரிங்களா? அந்த கிரகம் அந்த ஜாதகத்துல, குறிப்பிட்ட ஜாதகத்துல லக்னத்துக்கு சுபரா அசுபரா, எந்த கிரகமா இருந்தா அது கெட்ட கிரகம் நல்ல கிரகங்கிறது, இயற்கை அசுபர் இயற்கை சுபருங்கிறதெல்லாம் ஒரு ஒரு அமைப்புக்கு. அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட ஒரு ஜாதகத்துல என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு அந்த கிரகம் சுபகிரகமா அசுபகிரகமா, இதை வைத்துத்தான் ஜாதகருடைய நிலைகளும் ஜாதகருக்கு அந்த கிரகம் தரக்கூடிய பலன்களும் இருக்கு. சரிங்களா? இதுதான் இதுதான் உங்களையும் என்னையும் இந்த பிரபஞ்சத்தையும் வானத்தில் 9 கிரகங்களையும், ஜோதிடத்துக்கு உட்பட்ட 9 கிரகங்கள், மற்ற கிரகங்கள் இருக்குது, ஜோதிடத்துக்கு உட்பட்ட அந்த 9 கிரகங்கள், ஜோதிடத்துல அமைச்சு வச்சிருக்கிற அந்த 9 கிரகங்கள், இந்த கிரகங்களை, உங்களை, என்னை, இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவனின் ரகசியம், இந்த ஜோதிடத்துக்குள்ள புதஞ்சு கிடக்கிற இவைகள் எல்லாம் பிரம்ம ரகசியம். சரிங்களா? அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.